ஹாய் மக்களே, மொபைல் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் எல்சிடி தான் வந்துகிட்டு இருந்தது. அது உடஞ்சு போனாலும் கம்மியான ரேட்டுக்கு தான் இருந்தது. 1500 அதிகபட்சம் ஒரு 2500 நல்ல டிஸ்பிளே கிடைக்கும், மாத்திக்கலாம், ஈஸியா மாத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்தா எல்இடி அப்படின்னு ஒரு ஸ்கிரீன். அதிகமா சாம்சங்ல அந்த டிஸ்பிளே வந்துகிட்டே இருக்கும், J2 J6 எல்லாம். ஸோ அந்த டிஸ்பிளே உடஞ்சாலே 5000 4000 அந்த மாதிரி ரேட்டு போய்கிட்டு இருந்தது. அது கூட ஓகே, மாத்திக்கலாம்னு வைங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்ததுதான் எல்இடி, ஓஎல்இடி, அதாவது பேப்பர் மாதிரி இருக்கும். அதுல ஃபோல்டு, ஃபிளிப்பு, எட்ஜு என்னென்னமோ வந்தது. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருந்தது. ஸ்க்ரீனும் பெருசு பெருசானது. கலரு, பிரைட்னஸ், நிட்ரேட் எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் ஆப் வைக்கிற மாதிரி வந்தவன் தான் ஒரு கோடு. உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, ரெண்டானே. நம்ம எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டோம். டிஸ்பிளே நடுவில் கோடு வரும், 1 வரும், 2 வரும். முதல்ல கிரீன்ல வந்துட்டு இருந்தது, அப்புறம் ஒயிட், பிங்க், பர்பிள், என்னென்னமோ கலர், ரெட் கலர் என்னென்னமோ வருது. இது ரொம்ப பெரிய இஷ்யூவாவே இருந்தது. சர்வீஸ் சென்டர்கார்ட்ட போய் கேட்டோம்னா எப்பவோ ஒரு நாள் அது கீழே விழுந்திருக்கும், இல்ல தண்ணியில விழுந்திருக்கும். அதை நம்ம இப்ப போய் கேட்டோம்னா அதனாலதான் இது ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனும் சொல்லுவான். ஒரு போன் 60,000 65,000 வாங்கியிருக்கோம், இல்ல 25,000 30,000 வாங்கியிருக்கோம்னா அதோட டிஸ்பிளே ரேட்டே 25,000 15,000 10,000 இந்த மாதிரி வருது. 10,000 பத்தாதடா. முதல்ல எல்லாம் ரொம்ப இஷ்யூவா இருந்தது. இப்ப சர்வீஸ் சென்டருக்காரனே ஃப்ரீயா கூட மாத்தி தர மாதிரி நம்ம போயிட்டு இருக்கு. நீங்களும் என்கிட்ட நிறைய தடவை கேட்டிருந்தீங்க, லைன் சரி பண்ணிக்கலாமா, மிஷின் வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. மிஷின் வந்துருச்சு. இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், மிஷின் வந்துருச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த மிஷினோட ட்ரைனிங்கு, ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சது. இப்போ நம்ம மொபைல் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், லைன் இஷ்யூல வந்தா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லைன் எதனால வருது, அதை நான் எப்படி சரி பண்றேன், சரி பண்ணதுக்கப்புறம் இஷ்யூ எதுவும் வருமா, இது சேஃப் தானா, இந்த மாதிரி பல டீட்டெயிலான விஷயம் உள்ள சொல்ல போறேன். ஃபுல்லா டுட்டோரியலோட இருக்கும் வீடியோ. நான் என்ன ஒர்க் பண்றேன், எப்படி செய்யறேங்கிறது ஃபுல்லா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம், ஓவரா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப லைன் எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு ஒரு ஸ்கிரீன்ல எப்படி இமேஜ் தெரியுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு 3 கலரை வச்சு எல்லா கலரும் உருவாகி ஸ்கிரீன் நமக்கு தெரியுது. ரெட்டு, கிரீனு, ப்ளூ, இந்த 3 கலர் இருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லா டிஸ்பிளேலையும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 கலருக்கு ஒரு பவர் லைன் மாதிரி சொத்தம் 4 லைன் போகும் உங்களுக்கு. அதாவது 3 கலர் லைட்டுக்கும் 4 ட்ராக் போகும். சரிங்களா, சொல்றது புரியுதுங்களா? 4 ஒயர் ஒன்று டிஸ்பிளேக்கு கீழே இருந்து கனெக்டிவிட்டி மேலே போகும். ஸோ இதுல எந்த ட்ராக் கட் ஆகுதோ, எந்த ஒயர் கட் ஆகுதோ, அப்படி கட் ஆகக்கூடிய இடத்துல சரியான வேல்யூ போகாம ஏதாவது ஒரு கலர் எரிய ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா 2 கலர் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ கிரீனும் ரெட்டும் எரிய ஆரம்பிச்சதுன்னா ஒயிட் கலர்ல லைன் வந்துடும், இல்லைன்னா கிரீன் மட்டும் எரிய ஆரம்பிச்சிடும் பிரைட்டா, அதனால கிரீன் லைன் வரும். இப்படி மிக்ஸ்ட் ஆகி எந்த லைட்டு எதனால வருதோ, ஸோ இந்த ட்ராக்னாலதான் ப்ராப்ளம் வரும். இன்னொரு விதமாகவும் ப்ராப்ளம் வரும். அது ஏன்னா எல்லா மொபைலுமே டிஸ்பிளே வந்து மடக்கி தான், அதாவது மேல ஸ்கிரீன் பேனல் இருக்குன்னா பேனல்ல இருந்து ஸ்ட்ரிப் வெளியில வந்து மடக்கி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மடக்குன இடத்துல ரொம்ப நேனோவா உத்து ஸ்கோப்ல பார்த்தா தான் தெரியும், நிறைய ட்ராக்ஸ் லைன்ஸ் போகும். அதுல ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தாலும் லைன் வரும். ஸோ லைனு இந்த 2 விஷயத்தினாலதான் வருது. ஸோ இதை நான் எப்படி ரெடி பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ணி கலட்டிட்டு அதுக்கு மேல ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் இருக்கும், அதை நான் எடுத்துருவேன். எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்கோப்ல செக் பண்ணுவேன், எங்கனையாவது கரிஞ்சிருக்கா, வெடிச்சிருக்கா. அந்த மேல இருக்க ஸ்டிக்கர் பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் வெடிச்சதுன்னா பபிள்ஸா தெரியும், அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ அப்படியேதான் இருந்ததுனாலும் இல்லைனாலும், ஒருவேளை இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமா லைன் மிஷின்ல வைக்கிறேன். ஸோ மிஷின்ல இருக்கிற கேமரால எந்த இடத்துல கரிஞ்சிருக்குன்னு செக் பண்ணுவேன். ஸோ அந்த கரிஞ்சிருக்கல 4 லைன் போகுது இல்லைங்களா, 4 குரூப்பா இருக்கும், ஒரு குரூப்புக்கு 4 ட்ராக் போகும். ஸோ அதுல எந்த ட்ராக்ல கட் ஆயிருக்கோ அந்த ட்ராக்கை சுரண்டிட்டு, அதை நம்ம கையால சுரண்ட முடியாது, ரொம்ப சின்னமா இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால அதை நம்ம லேசர் பாயிண்ட் வச்சு லேசர்ல அடிக்கும் போது அந்த பிளாஸ்டிக் போய் அந்த என்ன சொல்றது, அந்த சுரண்டன மாதிரி ஆயிடுது இல்லைங்களா. ட்ராக், அதான் ட்ராக் சுரண்டன மாதிரி வந்துடுது இல்லைங்களா. ஸோ அந்த ட்ராக்கை சுரண்டி பக்கத்துல நல்ல லைன் ஒன்று போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ட்ராக்ல லைன் கரெக்டா போகாதனாலையும் வோல்டேஜ் கரெக்டா போகாதனாலையும் தான் நமக்கு அந்த மாதிரி லைன் வருது இல்லையா. பக்கத்துல இருக்கிற லைன் எடுத்து அதுல கொடுக்கும். இப்படிதான் இதை நான் சரி பண்றேன். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, மடக்கிற இடத்துல நம்ம உத்து பார்த்தோம்னா தெரியும், எங்கேயாவது ட்ராக் கட் ஆயிருந்ததுன்னா டாட் டாட்டா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த மாதிரி
தெரியறப்போ அதை நம்ம லேசர்ல கரெக்டான ஒரு பவர் எனர்ஜி வச்சு வெல்டு பண்ணும்போது அந்த லைன் போயிடும். ஸோ அந்த 2 மெத்தட்ல தான் நான் இப்போதைக்கு சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மிஷினில் வந்து நம்ம லைன் ஒன்று தான் சரி பண்ண முடியும்னு இல்லை. இந்த S22 அல்ட்ரா, S23 அல்ட்ரா, S24 அல்ட்ரா இந்த மாதிரி எல்லா மாடல்லையும் கேமரா கிட்ட பச்சை கலர்ல ஒன்று வரும். ஒரு சைடே ஒரு மாதிரி கிரீனா ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி தெரியும். கேமரா லைன் வருது இல்லைங்களா, அதையும் இந்த மிஷினில் சரி பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய யூசேஜ் இருக்கு. ஒவ்வொன்றா நான் போக போக என்ன கத்துக்கிறேன், என்ன தெரியுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது சேஃப் தானான்னு கேட்டேன்னா இது சேஃப் தான். ஏன்னா இந்த பிரச்சனை இல்லை. நம்ம பாண்டிங் பண்றோம் இல்லைங்களா, பாண்டிங் பண்ணா அந்த ஃபிளெக்ஸ் கீழே இருக்கிறத எடுத்துட்டு மாத்துவோம். லைன் ஏன் பாண்டிங்ல சரி பண்ண முடியாம போச்சுன்னா அந்த பாண்டிங் ஃபிளெக்ஸுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்றோம். அதனால ப்ராப்ளம் எதுவும் வந்துடாது. சேஃப் தான். எந்த இஷ்யூ இது வரைக்கும் வந்ததில்லை பண்ணி கொடுத்ததுல இருந்து. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப லைன் வருமானா நம்ம பண்ணி கொடுத்த இடத்துல லைன் வராது. அதாவது 4 குரூப், ஒரு குரூப்புக்கு 4 வயர் போகுதா, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 லைன் போயிட்டு இருக்கும். ஒரு லேண்ட்லைன் இந்த பக்கம் சரி பண்ணியிருக்கோம்னா இந்த பக்கம் லைன் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு பக்கம் கரிஞ்சு போச்சுன்னா லைன் வரதான் செய்யும். அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது. பட் அதையும் சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கும்பலா சேர்ந்து பக்கத்துலேயே நிறைய கரிஞ்சு மொந்தமா கொஞ்சம் திக்கா லைன் ஒன்று வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத சரி பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அதுக்கு பின்னாடி ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி தெரியுது. அதை ட்ரை பண்ணிட்டு இருக்க, சரி பண்ண முடியுமான்னு இது வரைக்கும் சொல்யூஷன் வரல. வந்ததுன்னா அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், போடுறேன். லைன் சரி பண்ணலாம் சொல்லிட்டேன். அதுக்காக ஒரு போன்ல 30 லைன் 40 லைன்லாம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் தான் சொல்றேனே, ஒரு 2000 லைன் போகுது. அது 4 நாளா குரூப்புக்கு பிரிச்சோம்னாலும் மினிமம் ஒரு 600-700 வருது, 800 வரும். ஒரு 4 இடம் 3 இடத்துல நம்ம சரி பண்ணிடலாம். ஈஸி தான். ஒரு 7 இடம் கூட வைங்க, சரி பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேல போறப்போ ஃபுல்லா சுரண்டி பண்ணும்போது பண்ணிக்கலாம் தான், பண்ண முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ரிஸ்க். பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல, 10-15 லைன் வரைக்கும் சரி பண்ணியிருக்கோம். பட் லைன் கம்மியா இருக்குன்னா டிஸ்பிளே மாத்துறதுக்கு பதிலாக நம்ம இது பண்ணலாம். 10-15 லைனுக்கு மேல இருக்குன்னா நீங்க டிஸ்பிளே மாத்துறது பெட்டர். ஏன்னா அவ்வளவு ஒர்க் இருக்கு அதுல. ஒரு ட்ராக் அடிக்கிறதே நீங்க பாத்தீங்க எவ்வளவு பெரிய ப்ராசஸ். சின்ன மைண்ட் சின்ன ஏதாவது ஒரு மிஸ்டேக், நான் சுரண்டக்கூடிய கத்தி கொஞ்சம் லேசா ப்ரெஷர் அதிகமா கொடுத்துட்டேன்னா ரிஸ்க் இருக்கிறதுனாலதான் அப்படி சொல்றேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி லைன் சரி பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல இங்கே நான் நம்பர் போடுறேன், இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வேற எது இருந்தால் கீழே கமெண்ட்ல போடுங்க. ஃப்ரெண்ட்ஸு யாராவது இந்த மாதிரி லைன்ல டிஸ்பிளே வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு விஷயம், நான் சொன்னது இப்போ எல்லாமே பேப்பர் எல்இடி, ஓஎல்இடி ஸ்க்ரீனுக்கு தான் சொல்லியிருக்கேன். எல்இடி ஸ்க்ரீனுக்கும் லைன் வரும் தான். அது வந்து எல்இடி ஸ்க்ரீன் லைன் வர்றது வந்து ஃப்ளெக்ஸ் மாதிரி சரி பண்ணிக்கலாம். எல்இடிலேயே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 3 டைப் இருக்கும். மெயின் ஃப்ளெக்ஸ், கிரீன் ஃப்ளெக்ஸ், டச் ஃப்ளெக்ஸ்னு. கிரீன் ஃப்ளெக்ஸ்ல இருக்கிறத மட்டும்தான் லைன் சரி பண்ண முடியும். ஒரே ஒரு மெயின் ஃப்ளெக்ஸ் மட்டும் இருக்கிற எல்இடியிலலாம் உடஞ்சாதான் லைன் வரும், மற்றபடி லைன் வராது. சப்போஸ் அப்படி வந்ததுனால அதையும் நம்ம ஃப்ளெக்ஸ் மாதிரி சரி பண்ணிக்கலாம். பட் லேசர்ல பண்ணணும்னா அது ஓஎல்இடி இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே கைஸ், எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஃபோன்ல லைன் இருந்ததுன்னா மறக்காம கொடுத்து விடுங்க, பார்த்துக்கலாம். இது அண்ணன் போட்ட கோடுன மாதிரி எந்த கோடா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். வீடியோல பார்க்கலாம். பாய். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போனா